வெல்கம் டு ரயான் வியூஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாஃப்டாக சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சலடையை வச்சுட்டு 1 கப் மைதா, 1/3 கப் கோகோ பவுடர், இதை சலிச்சுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் சலிச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 கப் சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த கப்பில் சுகர் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் மில்க் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 3 ட்ராப் வெனிலா எசன்ஸ், இதை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கொஞ்சமா லெமன் ஜூஸ், இதையும் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயிலும் கேக் பேட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இப்போ ஒரு டின்னில் பட்டர் பேப்பர் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா டேப் பண்ணிடலாம். இப்போ டேப் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். இந்த கேப்பில் டைரி மில்க்கையும் டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் நல்லா மெல்ட் பண்ணிடுறேன். இப்போது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச ஓடிஜியில் நம்ம கேக் பேட்டரை வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் பேட்டரை வச்சாச்சு. °C 30 மினிட்ஸ்க்கு நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ளஃபியாக வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி. இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்ச டார்க் சாக்லேட்டை ஊற்றிட்டு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் செட் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரயான் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதை நல்லா கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாய்.